மனிதகுலம் முழுவதும் அந்த மகத்தான மனிதனை இன்றும் நினைவு கூர்கிறது. அவர்தான் காரல் மார்க்ஸ். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கிற வழியை உருவாக்கியவர். தடைகளை அக்குவேறு ஆணிவேராக விஞ்ஞான சோஷலிசம் என்னும் ஆயுதம் கொண்டு வீழ்த்தியவர். ஜெர்மனியின் மொசைல்ஸ் நதிக்கரையில் ட்ரையர் என்ற நகரத்தில் 1818ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி மார்க்ஸ் வழக்கறிஞருக்கு மகனாக பிறந்தார். தன்னுடைய மகனும் சிறந்த சட்ட வல்லுநராக வேண்டும் என்று கனவு கண்டார் மார்க்சின் தந்தை. பள்ளி பருவத்தில் சுறுசுறுப்போடும் துடுக்குத்தனமாகவும் முரடனாகவும் பிடிவாதக்காரனாகவும் இருந்தார் மார்க்ஸ். லத்தீன், கிரீக், ஜெர்மன், பிரெஞ்சு என பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். தனது 17வது வயதில் மார்க்ஸ் எழுதிய ஒரு இளைஞனின் சிந்தனைகள் என்ற கட்டுரைதான் அவரது புரட்சிகரமான சிந்தனையை வெளிப்படுத்தியது. கிரேக்க காவியங்கள், அரசியல், நாடகம், கவிதை, தத்துவம், பண்டைக்கால வரலாறு என்று தனக்கு முன்னால் சென்ற எல்லாவற்றையும் படித்து பகுப்பாய்வு செய்தார் மார்க்ஸ். பள்ளியில் படிக்கிற பொழுது அவரது ஆசிரியரால் கேட்கப்பட்ட கேள்விக்கு, எனது எதிர்கால லட்சியம் சமூகத்திற்கு சேவை செய்வதே என்று மார்க்ஸ் சொன்னபோது அனைவரும் வியப்புக்குள்ளானார்கள். இந்த லட்சியத்தை அடைய மார்க்ஸ் பட்ட இன்னல்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஜீனா பல்கலைக்கழகத்தில் தத்துவம் குறித்து ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றபோது அவருக்கு வயது 23. பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராய் பணியாற்ற ஆர்வம் கொண்ட மார்க்சுக்கு அவரது புரட்சிகர சிந்தனையையே காரணம் காட்டி வாய்ப்பு மறுக்கப்பட்டது. 1836ஆம் ஆண்டு ட்ரையர் நகருக்கு மார்க்ஸ் வந்திருந்த போது அழகும் கருணையும் நிறைந்த ஜென்னியை சந்தித்தார். அது நட்பாக வளர்ந்து காதலாக மலர்ந்து திருமணம் என்னும் எல்லையை தொட்டது. வசதியான அரச குடும்பத்தை சேர்ந்த ஜென்னியின் குடும்பம் பொருளாதாரத்தில் சற்று குறைவான மார்க்சின் காதலை ஏற்க மறுத்தது. ஜென்னியோ அனைத்தையும் துறந்துவிட்டு மார்க்ஸோடு இணைந்தார். இறுதி வரை மார்க்ஸுக்காகவே வாழ்ந்தார். பெர்லினில் இருந்து, பாரிஸில் இருந்து, பிரசல்ஸில் இருந்து வெளியேற்றப்பட்டு தேசங்களின் கதவுகள் அடைக்கப்பட்ட மனிதரான மார்க்ஸ் தான் உலகத்தின் வெளிச்சத்திற்கான விளக்கை ஏற்றி வைத்தார். தனது தந்தை வழி சொத்துக்களை ஜெர்மனியில் புரட்சி நடத்தவும் பாட்டாளி வர்க்கத்திற்கு பத்திரிகை நடத்தவும் செலவழித்து வறுமையில் வாடியது மார்க்சின் குடும்பம். வறுமை மார்க்ஸையும் அவரது குடும்பத்தையும்